Hello everyone, நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம calculations of error. அப்போது any measured valuesல we may have some degree of uncertainty. அந்த uncertainty-யை we have chosen to call it as error, right? அப்போ இந்த எரர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது மேத்தமெட்டிக்கலி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூ கேன் see that அப்போ ஜென்ரலாக வந்து ஒரு brick எடுத்துக்கோங்க. just imagine you have some brick, okay? இந்த பிரிக்கோட ஒரிஜினல் லென்த் ஏதோ ஒரு ஏ அப்படின்னு ஏதோ லென்த்துன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின். ஸோ அப்போ இந்த பிரிக்கோட லென்த்தை நான் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். லெட்ஸ் சே தட் நான் ஒரு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் அதோட லென்த்தை மெஷர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி எனக்கு மீட்டர் ஸ்கேலில் இது காட்டக்கூடிய ரீடிங், லெட்ஸ் கால் தட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சு மெஷர் பண்ணுறப்போ ஐ காட் த ரீடிங் அஸ் A1. ஸோ அண்ட் இந்த லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம் ரேண்டம் எரர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் மெஷரிங் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன் டைம் வி வில் மெஷர் த சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மோர் தென் ஒன்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரிக்கோட லென்த்தை நான் மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறப்போ ஐ காட் த ரீடிங் அஸ் A1. செகண்ட் டைம் அந்த பிரிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறப்போ ஐ காட் த ரீடிங் அஸ் A2. தேர்ட் டைம் நான் மெஷர் பண்ணப்போ ஐ காட் த ரீடிங் அஸ் A3 and fourth time A4. The same way நான் இந்த சேம் பிரிக்கோட லென்த்தை நான் n டைம்ஸ் மெஷர் பண்ணுறேன்னா அண்ட் ஐ மே ஹாவ் n ரீடிங், ரைட்? ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமும் நான் மெஷர் பண்ணப்போ இந்த சேம் பிரிக்கோட லென்த்தை ஒவ்வொரு டைம் மெஷர் பண்ணப்பையும் நான் என்ன ரீடிங் எனக்கு கிடச்சதோ அந்த ரீடிங் தான் அது, ஓகே? அண்ட் ஃப்ரம் விச் யூ கேன் see வெரி clearly அப்போ இந்த பிரிக்கோட அண்ட் ட்ரூ வேல்யூ, okay, true value அப்படின்றது, so it will lie very closer to the mean value of these readings. அப்போ இந்த ரீடிங்கோட மீன் வேல்யூஸ் என்ன? மீன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 டாட் 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 யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஆஃப் தோஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ அப்போ n டைம் ரீடிங் எடுத்தோம். அப்போ அந்த n டைம் எடுத்த ரீடிங்கை கூட்டிட்டு அந்த n-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ மே ஹாவ் த மீன் வேல்யூ ஆஃப் தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. Then you can say that in the mean value is very closer to the true value. I can say that, right? So அப்போ இந்த measured value, right, as a whole எவ்வளோ uncertainty இருக்கும் அப்படின்றத and I can able to find out in the following way. Just imagine now I'm going to define one quantity. I can call it as absolute error, okay? So absolute error means, okay, just imagine absolute error means and true value को, okay, true value को and measured value को இடைப்பட்ட அந்த differences தான் I can call it as a absolute error, okay? So அப்போ true value minus measured value and that differences ஓட magnitude can be called as absolute error, which means எனக்கு அப்போது the measured value minus true value that differences அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் while we are calculating the absolute error we really don't care whether it's a positive error or negative error. All that matter is simply the differences. measured வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் ஒரிஜினலாக என்ன differences இருக்குது, that differences alone can be called as absolute error, okay? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீடிங் எடுத்தப்போ ஐ காட் வாட் A1 ரீடிங் கிடச்சிது அண்ட் யூ கேன் see very clearly the true value is very closer to the AM, right? So இப்போ absolute error involved in the first reading I can call it as here del A1. So absolute error in the first reading is equal to what? The true value can be taken as AM and the measured value can be taken as A1. இதோட differences ஓட magnitude is equal to the absolute error involved in the first measured value. The same way absolute error involved in the second measured value can be taken as so AM minus A2. The same way we can do the same thing for n reading, okay? n reading க்கு பண்ணுங்க. So you may have what nth readingல இருக்கக்கூடிய absolute error equal to AM by AN. ஸோ அப்போ ஒவ்வொரு ரீடிங்லேயும் எவ்வளோ அப்சல்யூட் எரர் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றத now you have measured somehow. Now I can define one quantity. It's called as mean absolute error. So mean absolute error means I have to find out the mean value of all those absolute errors.
So mean absolute error means now I have to find out the mean value of all the absolute errors. Like I had to find out del A1 plus, I had to sum them, del A1 plus del A2 plus del A3, and I had to sum all the absolute errors. Okay, I had to sum up all the absolute errors and I had to take the average of that. Okay, I have to take the average of that. If I do that, I can able to get the mean absolute error. So finally, right, the result of the measurement can be written as, any measured value can be written as, so, and mean value plus or minus the uncertainty or error in the measured value is del A, plus or minus del A mean. So this is how I can able to represent any measured value. So automatically on the brick code length I can represent as A mean plus or minus del A mean. So del A means mean absolute error, right? So try to see that this is how we can able to represent any measured value, obviously. So and it's a one way of up in the del A என்றது we can see that in the A mean என்றது it's a mean value of something. Okay, and del A என்றது it's a mean absolute error in the measured value. Okay, so I can see that it's a one way of representing the error. There's a one more way to represent error. It's called as a relative form. So for relative error அப்படின்றது, okay, the relative error can be defined as the fraction of mean absolute error, okay, divided by the mean value of something. Okay, so அப்போ இந்த கேஸ் நம்ம இந்த brick-ஓட லென்த்தை பொறுத்த வரைக்கும் மீன் அப்சல்யூட் எரர் என்ன கிடச்சது டிவைடட் பை த மீன் வேல்யூ ஆஃப் த பிரிக் என்ன கிடச்சது. இதோட ரேஷியோஸை ஐ கேன் சூஸ் டு கால் இட் as a relative error. So if I try to represent the error in this way, I can call it as a relative error or also as fractional error. And there's one more way to represent error. It's called as percentage error, and percentage error can be written as so percentage error can be written as I have to multiply the relative error. Okay, I have to multiply the relative error with 100. Okay, if I do that, I may have the error in percentage form. So del A mean absolute error by A mean into 100. If I try to write a physical quantity in the following way, obviously I can call it as the percentage error. Okay, so these are the three forms we can represent any errors. Okay, if you got this idea very clearly, now I can able to discuss about the combinations of the error also. So combination of error means, you know that any measured value may have some certain degree of uncertainty. இப்போ எல்லா மெஷர்டு வேல்யூஸுமே, ரைட், எல்லா மெஷர்டு வேல்யூஸுமே it may have some certain degree of uncertainty in it. Okay, we can call that as error. So now imagine, ஸோ அப்போ இந்த மாதிரி வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம மெஷர் பண்ணுறப்போ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லையுமே சம் சர்டன் டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும். இப்போது ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் கால் தம் அஸ் ஏ. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ நவ் இமேஜின் ஏவோட மெஷர்டு வேல்யூவை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லின்னு வச்சுக்கலாம். பியோட மெஷர்டு வேல்யூவை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏ அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பின்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அண்ட் இந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மெஷர்டு வேல்யூஸ், த கரஸ்பாண்டிங் மெஷர்டு வேல்யூஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. நவ் இமேஜின் if I have to add these physical quantities, let's call that addition as z. அப்போது இந்த ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வருது இல்லையா, ரைட், அந்த குவான்டிட்டியை ஐ ஹவ் சூசன் டு கால் தட் as z. So z can be taken as a plus b. இப்போ ஏன்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பின்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணி வந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் zன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ யூ கேன் see very clearly, அப்போ ஏவோட மெஷர்ட் வேல்யூ can be taken as a
plus or minus del A. B oda measured value can be taken as B plus or minus del B. அப்போ ஏல ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, பியில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குன்னா then definitely we cannot be so sure about the z also. The z also may have certain degree of uncertainty. Let we write the uncertainty in the z as z plus or minus del z. Okay, now in that case what I may have then, you know very clearly, right? So the same equation can be written as z plus or minus del z is equal to, okay, I can rearrange that equation as a plus b plus or minus del a and plus or minus del b. You can see very clearly here, okay, the a plus b is nothing but, okay, a plus b is nothing but it's z, right? So in that case, right, I can write the a plus b as z. So I may have what, z plus or minus del z is equal to z plus or minus del a plus or minus del b. If I bring this z to this side, bring a minus z, automatically I can cancel them. So what I may have is, so plus or minus del z is equal to plus or minus del a and plus or minus del b. So finally, right, if I want to find out the mean absolute error, right, if I want to find out the mean absolute error, I have to take the magnitude only. So del z is equal to what? So I can take the positive values on either side. I may have del a, okay, and plus del b. So that's what I may have, and you can see very clearly about del z is nothing but mean absolute error. Absolute error is equal to, absolute error means we need only the differences alone, right? Suppose the difference is del z is equal to del a plus del b, I can write. So this should be the absolute error in that final quantity. அப்போ இந்த absolute error கண்டுபிடிச்சிட்டு I can substitute that over here. So then finally I can write the measured value as measured value of z is equal to z plus or minus del z. So in that way I can represent the measured value of z. Is it possible for it to imagine, right? So இப்போ இதே இது, right? So இப்போ இதே physical quantity, right? If I try to let's imagine இப்போ a அப்படின்றது ஒரு physical quantity, b அப்படின்றது another physical quantity. Now if the task is to subtract them, imagine again. So a is a physical quantity and b is another physical quantity. Now the task is I have to subtract these two physical quantities. Let's call that final value, the final quantity, as z. z னு வச்சுக்கோங்க. a ஓட measured value can be taken as a plus or minus del a. b ஓட measured value b plus or minus del b. அப்போ obviously a க்கு பதிலா I can substitute a ஓட measured value a plus or minus del a and minus of b ஓட measured value என்ன, b plus or minus del b. This is what you may have. This is the measured value of the z, and I can say that if a itself is having uncertainty and b itself is having the uncertainty about its measured value, then definitely we should have the uncertainty about the z also. Let's write that as z plus or minus del z. Okay, so then what I may have then, so I can do what, I can rearrange that equation a, okay, and I can multiply the minus inside. What I may have then, I may have minus of b. If I multiply the minus inside, plus or minus will become minus plus. Anyhow plus or minus na enna, minus plus na enna, both are equivalent, right? So can you see that இந்த மைனஸ் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ இது மைனஸ் பின்னு வந்துடுச்சு, இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ இட் பிகேம்ஸ் minus plus del b nu varum. Anyhow minus plus b or plus or minus both are equivalent. I can write the same as plus or minus anyhow. So this is what we may have, right? So z plus or minus del z is equal to this much, and I can write the same as, I can rearrange the same as a minus b plus or minus del a, and minus plus can also be written as plus minus del b, which is equal to z plus or minus del z. So you know very clearly a minus b is nothing but z, right? So for this quantity
can be replaced with what? Z. And if I bring this Z to this side, Z and Z will cancel. I may have what? Plus or minus del Z is equal to plus or minus del A, okay, and plus or minus del B. That's what we may have. You can see very clearly, in an absolute error order magnitude வேணும்னா I can write the del Z as del A plus del B. So that's what I got now again. So again, if I have to subtract these two numbers A and B, A oda measured value A plus or minus del A, B oda measured value B plus or minus del B means then the uncertainty in that final number can be written as plus del Z is equal to del A plus del B. You should see that very clearly. It could be addition operation and it could be a subtraction operation, and the uncertainty in that final number is equal to the summations of the uncertainty of the individual numbers. So that's what you can able to understand from these expressions. So obviously the A minus B or A plus B doesn't matter. So final number Z la irukkude uncertainty enakku venuna I can get the same by adding the uncertainty in the individual numbers. So that's what we have. And this is how the error can propagate in addition and as well as in subtraction. Suppose நம்ம multiplications and divisions பற்றி பேசுகிறோன்னா, right? So in that case the rules is entirely different. Okay, now we can discuss about how the error can propagate in multiplications. Okay, multiplications or divisionsல error எப்படி propagate ஆகுது அப்படின்றத let me try to understand now. Okay, let me call it two physical quantity. First quantity A ன்னு வச்சுக்கோங்க, second physical quantity B ன்னு வச்சுக்கோங்க. Okay, for example you can imagine a rectangle. Okay, rectangle ஓட length A ன்னு வச்சுக்கோங்க, breadth B ன்னு வச்சுக்கோங்க, right? So then obviously the area can be taken as what? Area is equal to length into breadth. I can say that, right? Upper length is taken as A and breadth is taken as B, so I can say that the area is equal to AB. I can say that, right? Obviously I cannot measure the A with 100% certainty. Upper length measure பண்றப்பே the measured value of the A is equal to A plus or minus del A. The measured value of A may have some uncertainty in it. The same way measured value of B also may have some uncertainty in it. So அப்போ definitely AB multiply பண்ணி கிடைக்கக்கூடிய area also should have some certain degree of uncertainty. Then I can write the A as what? So you know that area couple A oda measured value is A plus or minus del A and B oda measured value is B plus or minus del B, and இது ரெண்டு multiply பண்ணி வந்து கிடைக்கக்கூடிய area also will have some uncertainty. அப்போ அதை A plus or minus del A ன்னு எழுதிக்கலாம், right? Now multiply the quantities inside. Okay, இந்த quantities multiply பண்ணுங்க. So A to B multiply பண்ணா what you may have? AB, and A to plus or minus del B multiply பண்ணிங்கன்னா you may have plus or minus A del B ன்னு கிடைக்கும். திருப்பி இந்த plus or minus del A B ஓட multiply பண்ணிங்கன்னா you may have what? Plus or minus del A B ன்னு கிடைக்கும். And மறுபடியும் plus or minus del A plus or minus del B ஓட multiply பண்ணிங்கன்னா you may have what? Plus or minus del A and del B. So this is what you may have. So finally you got area and with its uncertainty. Okay, we can see that this quantity, right, AB, okay, can be taken as what? A. It can be taken as what? A. And obviously if I bring this area to this side, the area will get cancelled. So obviously finally what I may have? Plus or minus del A is equal to plus or minus A del B and plus or minus del A B and plus or minus del A del B. You can see very clearly in the uncertainty. For example, length of the rectangle or 10 centimeter னு வச்சுக்கோங்க, right? Uncertainty வந்து it will be in the ranges of 0.1 centimeter. The same way length of the breadth of the rectangle வந்து 5 centimeter னு வச்சுக்கோங்க, and uncertainty in that breadth is equal to again
0.1 centimeter because நம்ம length breadth ரெண்டுமே நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறப்போ அதோட and resolution limitன்றது it's a 1 mm. So if we have any errors, it will be equal to the resolution limit of that measuring instruments only, right? அப்போது ஸ்கேல்னால் மீட்டர் ஸ்கேல்னால் மெஷர் பண்ண முடிஞ்சால் குறைஞ்சபட்ச லென்த் 1 mm. So if there is any error, that will be in that ranges only. So அப்போ automatically del A சின்னது del B சின்னது, then automatically the del A into del B will be even smaller. So automatically this quantity can be ignorable. So you can ignore it. So obviously because the del A is small, del B is small, if you multiply this to smaller value, the final results will be even smaller. அப்போ automatically இந்த quantity நான் ignore பண்ணிடலாம். So then what I got then, அப்போது del A, okay, the uncertainty in the area is equal to plus or minus A del B plus or minus del A B. Now I can do one more simplifications on that. See, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய absolute error தான் வேணும். So I can take the positive values on either side. So absolute error in the area is equal to A del B and plus B del A. So this is what you may have. Okay, is it possible for you to imagine, right? So and you can see that this is the uncertainty in the area, and let me try to divide this equation by the area equation. So but del A வால divide பண்ணுங்க, what you may have. So you can see that this is the absolute error in the multiplications. இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், ரைட், மல்டிப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்சல்யூட் எரர் ஃபைனல் ரிசல்ட்ஸில் இருக்குன்றதை யூ கேன் ஏபிள் டு கெட் ஃப்ரம் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, அண்ட் ரிலேட்டிவ் எரர் எவ்வளோ இருக்கும் மல்டிப்ளிகேஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிலேட்டிவ் எரர் இன் தட் கேன் பி ஃபவுண்ட் பை, ஸோ அப்சல்யூட் எரர் இன் த ஏரியா பை ஏரியா வேல்யூ. And you know that del A is equal to A del B and plus B del A, and area can be written as what? AB. So automatically what I got, I can write the same as A del B by AB and B del A by AB. I can cancel the AI and I may have what? Del B by B, and I can cancel the B and B. I may have del A by A. So and regarding the multiplications, we got these expressions. You can see very clearly. And inga del A by A என்றது என்னது? Del A by A is the relative error in the length. Okay, relative error in the first quantity. So relative, and del B by B என்றது relative error in the second quantity. And இந்த ரெண்டு குவான்டிட்டியும், I mean A and B ரெண்டு குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி நமக்கு A கிடைக்குதுன்னா, then Aல இருக்கக்கூடிய relative error is equal to the relative error in the final quantity is equal to the relative error in the product. Okay, the relative error in the final product is equal to the summation of the relative error of the two quantities. So that's what you can able to imagine it. So automatically this relationship is applicable for multiplications, and you can see that the same relationship is applicable for division as well, and you can see that very clearly. So now you can see that very clearly multiplications ku appo A B length breadth la or uncertainty irunchina area la evlo uncertainty irukundradha and absolute error format la we got in this way, and relative error format la we got in this way. I hope that you can able to understand the differences, right? But relative error in that final area is equal to relative error in the breadth, the addition of this. Okay, now we can also try to understand how the error can propagate in division. So errors divisions la eppadi propagate agunu paapom. Appo errors in division can be written as errors in division can be written as, now imagine you have the two quantities, physical quantities, A ன்னு வச்சுக்கோங்க and B ன்னு வச்சுக்கோங்க. Now இந்த ரெண்டு quantity divide பண்ணி I'm just getting some final quantity. Let's call that final quantity as Z. அப்போ Z equal to A by B. A, B ரெண்டு physical quantity divide பண்ணி Z கிடச்சிருக்கு. Let we write the measured value of the A. Okay, the measured value of the A can be written as
a plus or minus del a, and measured value of the b can be written as b plus or minus del b. So obviously then this equation can be replaced with what? A would measured value a plus or minus del a, and b would measured value b plus or minus del b. And you can see very clearly அப்போ ஏலேயும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, பியில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. தென் வி கேனாட் know the z with 100% certainty. Then z will also have some uncertainty. I can write the same as z plus or minus del z. Okay, and what I may have now, so I can do one simplifications over here. What I can do, so here I can do I can take the b as a common in the denominator. So let me take a as a common in the numerator. What I may have 1 plus or minus and del a by a. That's what we may have in the numerator, right? The same way, if I take the b as a common in the denominator, what I may have 1 plus or minus del b by b. That's what we have in the denominator. I can have z plus or minus del z is equal to this much. Okay, now what I can do, we know very clearly the z is equal to a by b, right? And obviously then this quantity, right? So this quantity, okay, this quantity together can be called as z. So automatically I can, if I rewrite the same, I may have z into, okay, 1 plus or minus del a by a, and into 1 plus or minus del b by b power minus 1. இதை நான் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன் by inverting the power. Okay, so z plus or minus del z is equal to this much. Now if I bring this z to this side, right, z இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா what I may have like z plus or minus del z by z ன்னு வந்துரும், which is equal to 1 plus or minus del a by a and into 1 plus or minus del b by b, okay, power minus 1. This is what I may have, right? I can do one simplifications over here. What I can do, and z by z 1 and arrow plus or minus del z by z ன்னு எழுதிக்கலாம் அது, which is equal to, and if I multiply the quantities, இப்போ இந்த குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி I can do one more simplifications also, that is equal to 1 plus or minus del a by a, okay, into, so இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், ரைட், 1 plus x power n ஃபார்முலா இருக்குது, அண்ட் இந்த xோட வேல்யூ, ஓகே, 1ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா I can use the binomial approximation. So binomial approximation is not a new thing to you. I can say the same as, okay, if we have a functions like 1 plus x power n, and if the x value is too small than, okay, if x value is too small than 1, obviously, and this function can be approximated as 1 plus nx. It's actually called as binomial approximation, and it is having its validity only when x is too small than 1. Okay, now you can use the same idea over here. Definitely del b oda value is smaller, right? Del b b la divide பண்றப்போ that ratio should be less than 1 only, then 1 plus x power n formatல இருக்கு. So if I use the binomial approximation, what I may have 1, and in the n நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 1, இங்கே என்னன்றது -1, ரைட், -1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸ்ன்றது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் எனி ஹோவ் மைனஸ் ப்ளஸும் ப்ளஸ் மைனஸும் ஈக்குவல் தான், ரைட்? I may have del b by b அப்படின்னு வந்துடும் இந்த parameter. Is it possible for to imagine இந்த -1ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸாக மாறிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். I may have anyhow minus by மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், மைனஸ் ப்ளஸும் ப்ளஸ் மைனஸும் ஈக்குவல் தான் anyhow, right? So this is what I may have. Now if I multiply the quantities, what I may have, இந்த 1 multiply பண்ணுறப்போ I may have 1 and plus or minus, and இந்த 1 இந்த del b multiply பண்ணுறப்போ del b by b ன்னு வரும், and இந்த plus or minus del a by a 1ஓட multiply பண்ணுறப்போ I may have del a by a ன்னு வரும், and plus or minus del a by a
del b by b ன்னு வரும். So this is what we may have, right? We can see very clearly right hand side என்ன இருக்குன்னு பாருங்க, sorry left hand side என்ன இருக்குன்னு பாருங்க, 1 plus or minus del z by z ன்னு இருக்கு. And right hand side வந்து பார்த்தீங்கன்னா 1 plus or minus del b by b and plus or minus del a by a. And you can see very clearly del a value சின்னது, del b value சின்னது, இதோட product will be even smaller, so the whole quantity can be ignorable. So ignore பண்ணிடலாம். So what you may have then, so you have 1 and 1 on either side, இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, b may minus 1, so you may have simply plus or minus del z by z is equal to plus or minus del a by a and plus or minus del b by b. That's what you may have. So if we try to write that the relative error format, right, if we try to write the same equation in relative error format, what we may have, del z by z is the relative error in that final number, and which is equal to the del a by a. I mean, I can take the partial values on either side, so our del a by a plus del b by b. So you got this finally. So it could be a addition, I mean it could be a multiplications or it could be divisions, and you can see that very clearly. And multiplications divisions பொறுத்த வரைக்கும் relative error in the individual number, அதோட summation will be equal to the relative error in the final or resultant number. So that's what you can able to imagine, right? Is it possible for you to imagine, right? So if you got these ideas very clearly, you can able to understand a lot of concepts. Okay. Now you can see very clearly. Okay. Now imagine we have a function like this, z equal to a power n. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, right? So okay, wait a minute. I can write that in small letters so that it's somewhat easy to see. z equal to a power n. அப்போ a அப்படின்ற அந்த குவான்டிட்டியை நம்ம n டைம் மல்டிப்ளை பண்ணுறோம், a into a into a into a, இந்த மாதிரி n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ you may have the a power n, right? ஸோ அப்போது z அப்படின்றது தான் நமக்கு தேவையான குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க. அதை ஏவை n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி we are getting அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் if a-ஓட measured value is equal to a plus or minus del a means, then what kind of error we can have in the z final value? Okay, so you can see very clearly the quantity, it can be written as a into a into a into a into, in that way you can write the same for n times. Okay, so that's what I can write. So and this is the, and even one time measure பண்றப்பே we may have some error, right? So அப்போ a ஓட measured value a plus or minus del a, and another a ஓட measured value a plus or minus del a. So this will keep on happens. Okay, so you can see very clearly previously we have applied some logic. அப்போ ஒவ்வொரு ஏலையுமே ஒரு uncertainty இருக்கு. அப்போ ஃபைனலாக z-லுமே we may have some uncertainty, right? And we have discussed that thing before. Okay, multiplications பொறுத்த வரைக்கும், right? ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோன்னா அந்த ரெண்டு நம்பரில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரரோட சம்மேஷன்ஸ் தான் இந்த ஃபைனல் நம்பரோட ரிலேட்டிவ் எரருக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்? ஸோ இஃப் யூ அப்ளை த சேம் லாஜிக் ஓவர் ஹியர், ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரரோட சம்மேஷன் லைக் del a by a and del a by a, இது மாதிரி யூ ஹேவ் டு டூ த சேம் ஃபார் n டேர்ம்ஸ். அப்போது n டேர்ம்ஸில் ஒவ்வொரு டேர்மில் கூட ரிலேட்டிவ் எரரை சம் பண்ணிங்கன்னா யூ மே ஹாவ் த ரிலேட்டிவ் எரர் இன் தட் ஃபைனல் நம்பர், ரைட்? So finally I can write what? We have the n terms, right? So we have the n terms, so automatically I can write the same as n into del a by a is equal to del z by z. That's what we may have. அப்போ z equal to a power n இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா a ஓட மெசர்டு வேல்யூ a plus or minus del a னா, அண்ட் a பவர் n நம்ம எவாலுவேட் பண்ணுறப்போ இஜெட்டில் எவ்வளோ எரர் இருக்கும், எவ்வளோ ரிலேட்டிவ் எரர் இருக்குன்றத யூ கேன் ஏபிள் டு கெட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் சிம்பிளி. ஓகே, நவ் இஃப் யூ காட் திஸ் லாஜிக் வெரி கிளியர்லி, நவ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் ஆல்சோ. நவ் கன்சிடர் திஸ் ஃபங்க்ஷன் z equal to a power x and b power y and c power
qன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? So let we call the measured value of the a as a plus or minus del a ன்னு வச்சுக்கோங்க. Measured value of the b is equal to b plus or minus del b ன்னு வச்சுக்கோங்க. Measured value of the c as c plus or minus del c ன்னு வச்சுக்கோங்க. அப்போ measured relative error in the z என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா you can see very clearly, we can apply that same logic over here. அப்போ z equal to a power x b power y and c power q இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குல்லையே, ரைட்? ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸை, ரைட், ஓகே, யூ கேன் சி இந்த ஃபங்க்ஷன்ஸை டோட்டலாகவே யூ கேன் டேக் அஸ் எ சிங்கிள் ஃபங்க்ஷன். இதை மொத்தமாக ஏன்னு வச்சுக்கோங்க, இதை மொத்தமாக பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் இட்ஸ் டேக்கன் எஸ் ஏ, இஃப் இட்ஸ் டேக்கன் எஸ் பி, ஏ பை பி ஃபார்மேட்டில் இருக்குல்லையே, ரைட்? அப்போ ஏ பை பி அப்படி ஃபார்மேட்டில் இருக்குன்னா தென் யூ கேன் சி வெரி கிளியர்லி அன்சர்டனிட்டி இன் த இஜட். அப்போ ரிலேட்டிவ் எரர் இன் த இஜட் இஸ் ஈக்குவல் டு வாட்? யூ கேன் ரைட் த சேம் அஸ் del a by a plus del b by b அப்படின்னு எழுதலாம்லையே, ரைட்? Can you see that? இங்கே bன்றது நான் the whole parameter. I mean, if it's confusing you, you can write the same as in terms of p and q எழுதிக்கோங்க. We can give some other name also. இந்த ஒட்டுமொத்த பாராமீட்டரையும் நீங்கள் என்னன்னு கூட வச்சுக்கோங்க, இந்த ஒட்டுமொத்த பாராமீட்டரை நீங்கள் எம்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி what we may have, what we may have then? In that case, we may have இந்த ஒட்டுமொத்த பாராமீட்டர் என்னன்னு எடுத்தாச்சு, கீழே கூட ஒட்டுமொத்த பாராமீட்டர் எம்னு எடுத்தாச்சு. தென் ரிலேட்டிவ் எரர் இந்த z இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் லைக் n by m ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ n by m ஃபார்மேட்டில் இருக்குன்னா z ஈக்குவல் டு a by bனா, ஸோ z ஈக்குவல் டு n by mனா தென் del z by z இஸ் ஈக்குவல் டு வாட்? I may have del n by n plus del m by m. First we can try to calculate this del m by m. Yes, it is easy to calculate. We know very clearly. So just now only we have seen. Okay, we have seen that z equal to a power n irukana, then relative error in z is equal to what? N times of del a by a. And use the same logic over here. நமக்கு இங்கே m என்றது என்னது? m is equal to c power q. அப்போ you can see that very clearly. அப்போ del m by m is equal to what? I can write the same as q del c by c எழுத முடியும். Is it possible for us to imagine, right? அப்போ del m by m I can write it as a q into del c by c. It's exactly the same logic, right? இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும், அதே லாஜிக் தான் I am using for this case also. The same way இந்த del n by n எப்படி எழுதலாம்னு பாருங்கள். del n by n என்றது it's a relative error in the n, right? So you know that n itself is having the two function, which means relative error in the n என்றது ஏபியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரருக்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி அண்ட் del n by n can be written as what? x into del a by a and y into del b by b, which is equal to del n by n. So அப்போ ஆட்டோமேட்டிக்லி if I substitute and both del n by n க்கு பதில் எதையும் del m by m க்கு பதில் எதையும் சப்ஸ்டியூட் பண்ணனா I may have what? Del z by z is equal to x del a by a and y del b by b and q del c by c. This is what I may have. So automatically இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. z equal to a power x b power y c power qன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அண்ட் ஏல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி del a, பியில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி del b அண்ட் சியில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி del cனா then uncertainty, the relative error in the z can be written as x into ஏல இருக்கக்கூடிய a exponent. So x into del a by a and b exponent y into del b by b and c exponent q into del c by c. இதோட சம்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். That's what I can able to imagine it. So I hope that I can able to understand these concepts very clearly, right? Now we can develop few more expressions on that. Now imagine a simple pendulum and its corresponding equation. You know that the simple pendulum pendulatoda time period adukana formula you know very clearly. The time period of the pendulum is proportional to root of L.
I can say that. And you will be seeing that because you know that the time period of the pendulum is equal to t equal to and 2 by root of L by G னு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ விச் மீன்ஸ் if we have a simple pendulum, இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் இருக்குன்னா இதோட மீன் போர்ஷன்ஸ்லேருந்து நான் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ஆசிலேஷன். ஓகே, இந்த பெண்டுலத்தோட ஸ்ட்ரிங்கோட லென்த் எல்லுனா ஓகே ஆட்டோமேட்டிக்லி இதை நான் ஏதோ சடன் ஆங்கிள் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ஒரு டைம் ஃபுல்லாக ஆசிலேட் ஆகிறதுக்கான டைம் பீரியட் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு திருப்பி ரிட்டன் வரக்கான டைம் பீரியடை நம்ம கேபிட்டல் டீன்னு சொல்லுவோம், டைம் பீரியட்னு சொல்லுவோம். அந்த டைம் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அது. ஓகே, நவ் இமேஜின் த டைம் பீரியட் இஸ் proportional to root of L. I can say that, right? So இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுல we may have some uncertainty, right? அப்போ ஆட்டோமேட்டிக்லி டைம் பீரியட் கேல்குலேஷன்ஸ்லுமே we may have some uncertainty. Then how can I calculate that? You know that T is proportional to L power 1 by 2. I can say that. So it's like a Z equal to A power N ஃபார்மேட்டில் இருக்குது. Then uncertainty in the time period, the relative error in the time period is equal to, okay, so it's a power n formatல இருக்கு. Then n means இந்த இடத்துல 1 by 2, so n into del L by L, I can write that. So about the uncertainty or the relative error in the time period is equal to, ஸோ இந்த எக்ஸ்பனண்ட் முன்னாடி வந்துடும். ஸோ வி ஆர் யூஸிங் த சேம் ரூல் ஓவர் ஹியர். இங்கே என்ன ரூலை யூஸ் பண்ணுறோமோ இங்கே z equal to a power என்னன்னா, ஸோ த ரிலேட்டிவ் எரர் இன் த z equal to what? ஸோ யூ கேன் see very clearly the relative error in the relative error in the z equal to del z by z is equal to இந்த n முன்னாடி வந்துடுது இல்லையா, ரைட்? ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் லாஜிக் only we are using for this case also. Now you can use the similar kind of ideas. For example, ஏரியாவை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவை கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அதோட சர்ஃபேஸ் ஏரியா 4 r² வந்துடும். அண்ட் ரேடியஸில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை r ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த ரிலேட்டிவ் எரர் இன் த ஏரியா இட் கேன் பி ரிட்டன் அஸ் வாட்? del A by A is equal to, you can see very clearly, see 4 into that is a constant, its value is not going to change at all. Okay, so there will be no error in it, right? So அப்போ இந்த கேஸ் இங்கே மெஷர்டு வேல்யூன்றது r தான். அப்போ if there is any relative error in the area, it is happening because of the errors in the measurement of radius. Okay, so it's like அப்போ a is equal to z equal to a power n ன்னு பார்த்தோம், right? அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. Then I can write what? del a by a is equal to 2 times of del r by r. Again I have used the same formula. Z equal to a power n means del z by z equal to n into del a by a. I mean we have this formula, I have used the same formula only. Is it possible for you to imagine, right? So if z equal to a power n, del z by z equal to n into del a by a, that formula only I have used for this case also. Okay, for example you can extend this idea even further. Suppose if we have volume of the sphere is 4/3 pi r cube, right? And if the uncertainty in the radius is again r plus or minus del r, then relative error in the volume is equal to what? 4/3 pi is a constant, I don't have to worry about that. And if there is any relative error in the volume, it is happening because of the uncertainty in the radius. So automatically it's like here v equal to r power cube, அதுக்கு equal. அப்போ del v by v is equal to 3 del r by r. So which means அப்போ del v by v equal to 3 times of del r by r. So that's what we may have. So this is the uncertainty about the volume. So I hope that you can able to understand how the error can propagate and in various additions, subtractions and multiplications operation. So with that actually we can wind up. In the next class, okay, we can discuss about so the working of the vernier caliper and screw gauge as well as about the significant figures also. With that we can wind up.